ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரங்களை பற்றி. கன்னி ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் சில காலமாக அமைதியாக போயிட்டு இருந்த விஷயங்கள் திடீர்னு மாற ஆரம்பிக்கலாம். அதுக்கு காரணம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகும் ஒரு புதிய நபர் தான். ஜோதிட ரீதியாக சில வழிகள் சுட்டி காட்ட போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த நபர் ஆரம்பத்தில் நல்லவங்களாக தெரிவாங்க. பேசக்கூடிய விதமும் நடக்கக்கூடிய விதமும் உதவிகரமாக இருப்பது போல இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலிருந்து சிலருக்கு அவங்க மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஆனால் காலம் போக போக தான் அந்த நபருடைய உண்மையான முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்துருந்துச்சு அப்படின்னா அது பெருசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில சமயம் காரணமே இல்லாமல் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். இப்படி ஏன் நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். உங்களுடைய மனசு சில நேரங்களில் அமைதி இல்லாமல் இருக்கும். ஏதோ சரியில்லாத உணர்வு உனக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் அந்த நபருடைய புதிய வருகையால் தான் அப்படிங்கிறது புரியும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஆரம்பத்தில் அது சாதாரணம் போல தான் தோணும். ஆனால் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகவும் மாறும். அதனால் இந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே பெரியவங்க கிட்ட உடல் நலத்தை கவனிக்கணும். கன்னி ராசிக்காரங்க பொதுவாக யாரையுமே எளிதாக நம்ப மாட்டாங்க. மனசு நல்லது அப்படிங்கிறதுனால எல்லார்கிட்டையுமே ரொம்பவே அன்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் யாரையுமே நீங்கள் முழுசாக நம்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புதிய நபர் ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் சில விஷயங்களில் தலையிட ஆரம்பிப்பாங்க. முதல்ல அது நல்ல ஆலோசனையை போல தான் இருக்கும். ஆனால் அதனால் குடும்பத்தில் இருக்கவங்களுக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது குறைவாக ஏற்படும். சில சமயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இரு பேருக்குள்ள மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அந்த மனக்கசப்பை பெரிய பிரச்சனையாக மாற்றுறது அந்த நபருடைய வார்த்தைகளாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் பணம் தொடர்பான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். யாராவது புதிய திட்டத்தை சொல்லி முதலீடு செய்ய சொன்னாங்க அப்படின்னா உடனே ஒத்துக்கக்கூடாது. சிந்தித்து தான் முடிவெடுக்கணும். ஆனால் எல்லாமே கெட்டது தான் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு பாடமாக இருக்கும். யார் உண்மையானவங்க யார் நடிக்கிறவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் சில கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த அனுபவம் இப்போ உங்களுக்கு உதவும். யாருடைய வார்த்தையை கேட்கணும் யாருடைய வார்த்தையை புறக்கணிக்கணும் அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்கும். அதனால் இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் பிறகு எல்லாமே தெளிவாக ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் உங்களுடைய வீட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படலாம். அது முதல்ல ரொம்பவே பயமாக இருக்கும். ஆனால் காலம் சென்ற பிறகு அது நல்ல முடிவாகவும் மாறும். சில நேரங்களில் அந்த புதிய நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு எதிராக பேசலாம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறையும். ஆனால் உண்மை அப்படிங்கிறது தாமதமாக இருந்தாலுமே வெளியில் கண்டிப்பாக வரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொறுமையோடு இருந்தால் பெரிய பிரச்சனைகளையும் சமாளிச்சிருவாங்க. இந்த காலத்தில் அதே பொறுமை தான் உங்களை காப்பாற்றவும் போகுது. உங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் எல்லாமே மீண்டும் பேசப்படலாம். அது சிலருக்கு மனவேதனையை கொடுக்கும். ஆனால் அந்த பேச்சுகளுடைய முடிவுகளை ஒரு தீர்வை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் சிலருடைய உண்மையான முகமும் வெளிப்படும் காலம்தான் இது. இதுவரைக்கும் நீங்கள் நம்பியிருந்த ஒருவரே வேற மாதிரி நடந்து கொள்வதை பார்த்து உங்களுக்கு அதிர்ச்சி கூட வரலாம். ஆனால் இந்த அனுபவம் உங்களை ரொம்பவே பலமாக மாற்ற போகுது. இனிமேல் யாரையுமே எளிதில் நம்பாமல் சிந்தித்து நடந்துக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருந்த பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உண்மையிலேயே புரிஞ்சவங்க உங்கள் கூடயே நிற்பாங்க. இறுதியில் அந்த புதிய நபருடைய உண்மை எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வரும். அவங்க வந்தால் ஏற்பட்ட குழப்பங்கள் முடிவுக்கும் வரும். அதற்கு பிறகு உங்களுடைய வீட்டில் மீண்டுமே அமைதி அப்படிங்கிறது இருக்கும். சில உறவுகள் உடைஞ்சு போனாலும் உண்மையான உறவுகள் இன்னும் பலமாக மாற ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு சோதனை மாதிரி இருக்கும். ஆனால் வந்த சோதனையை கடந்த பிறகுதான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க எதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் அதை நீங்கள் சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குது. கன்னி ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய சில விஷயங்களை முதல்ல புரியாத மாதிரி தான் இருக்கும். வீட்டில் எல்லாமே சரியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பதட்டத்திற்கு காரணம் தான் உங்கள் குடும்பத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் இருக்க போகுது. இந்த நபர் முதல்ல வந்தப்போ எல்லார்கிட்டேயுமே நல்லா பழகுவாங்க. வீட்டுக்குள்ள
பெரியவங்களுக்கும் அவங்க மேலே விரைவில் நம்பிக்கை வரும். இந்த நபர் நல்லவர் போல இருக்காங்களே அப்படின்னு பலரும் நினைப்பாங்க. ஆனால் காலம் செல்ல செல்ல அவங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கும். உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்த சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மீண்டும் வெளியில் வராக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அமைதியாக இருந்த உறவுகள் திடீரென குளிர்ந்து போகும். சில சமயம் காரணமே தெரியாமல் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கிறது அதெல்லாம் கூட நடக்க ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே குடும்பத்தை மிகவும் பிடிச்சு வச்சிருப்பாங்க. அதனால வீட்டில் சின்ன பிரச்சனைகள் நடந்தாலும் மனசு அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த காலத்தில் உங்களுக்கு அதே மாதிரி மனக்குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு உடல் நலம் சற்று பாதிக்கவும் படும். அது முதல்ல சின்ன விஷயமா தோன்றும். ஆனால் கவனமாக பார்த்து கொள்ளலை அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே பெரியவர்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். புதிய நபர் சில நேரங்களில் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் அதிகமாக தலையிட ஆரம்பிப்பாங்க. அது முதல்ல உங்களுக்கு உதவி மாதிரி இருக்கும். ஆனால் பின்னால் அது குடும்பத்துக்குள்ளே பெரிய சந்தேகத்தை உருவாக்கும். அதனால் சில சமயம் அந்த நபர் ஒருத்தவங்க கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட இன்னொன்று சொல்லுவாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே புரிதல் அப்படிங்கிறது குறையும். யார் சரி யார் தவறு அப்படிங்கிற குழப்பமும் உருவாகும். இந்த காலத்தில் பணம் தொடர்பான விஷயங்களில் கூட கவனம் தேவை. யாராவது பணத்தை பற்றி ஆலோசனை சொன்னாலே உடனே நம்பி முடிவெடுக்காதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே நல்லவங்க. யாராவது கஷ்டம்னு சொன்னால் உடனே உதவணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாருடைய கதையுமே உண்மையாக இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரே மாதிரி இருக்காது. உங்கள் வீட்டில் இருந்த சில பழைய விஷயங்களை மீண்டுமே பேசி அதனால் சிலருக்கு மனவேதனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பேச்சுகளுடைய முடிவுகளை உண்மையை கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும். ஒரு காலத்தில் நீங்கள் நம்பிட்டு இருந்த ஒருவருடைய உண்மையான முகம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே வரப்போகுது. அது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அதே சமயம் நான் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடத்தை கற்றும் கொள்வீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை அமைதியாக சமாளிக்க முடியும். இந்த நேரத்தில் அந்த பொறுமை தான் உங்களை ரொம்பவே காப்பாற்ற போகுது. உங்கள் வீட்டில் சில முடிவுகள் எடுக்கப்படும். ஆரம்பத்தில் அந்த முடிவுகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் காலம் சென்ற பிறகு அது நல்லதுக்காகவே நடக்கட்டும் அப்படின்னு அந்த புதிய நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருவரை பற்றி தப்பாக பேசலாம். அதனால் சில நாட்களில் வீட்டில் பதட்டமும் இருக்கும். ஆனால் உண்மை வெளியில் வந்த பிறகு தான் அந்த பதட்டமும் குறையும். இப்போது இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் மனசை பலமாக வச்சுக்கணும். யாருடைய வார்த்தையுமே உடனே மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிந்திச்சு பார்க்கணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு சோதனை காலம் போல இருக்கும். ஆனால் அந்த சோதனை முடிஞ்ச பிறகு வாழ்க்கை அப்படிங்கிறது மீண்டுமே அமைதியாக மாறப்போகுது. உங்கள் வீட்டில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக தீரும். உண்மையானவங்க உங்கள் கூட இருப்பாங்க. பொய்யானவங்க தானாகவே விலகிடுவாங்க. சில உறவுகள் உடைஞ்சு போகலாம். ஆனால் அதனால் நீங்கள் தளர வேண்டாம். அந்த அனுபவம் உங்களை இன்னுமே வலுவானவங்களாக மாற்றப்போகுது. இறுதியில் உங்கள் வீட்டில் மீண்டும் அமைதி அப்படிங்கிறது திரும்பும். குடும்பத்தினருக்குள்ளே இருந்த புரிதல் அதிகமாகும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க இந்த காலம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அப்படிங்கிறது நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எல்லாருடைய லைஃப் மாதிரி கன்னி ராசிக்காரங்க கிடையாது. பாதி வாழ்க்கை கஷ்டமாகவும் பாதி வாழ்க்கை சந்தோஷமாகவும் தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் ஆரம்பத்தில் சாதாரணமாக தோணலாம். ஆனால் அந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் கொஞ்ச நாட்கள் கழித்து புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் குடும்பத்தில் புதுசாக வரக்கூடிய ஒரு நபர் மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இந்த நபர் முதல்ல மிகவுமே அன்பாக நடந்துக்குவாங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க. பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதையாகவும் சின்னவங்க கிட்ட ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க. அதனால் வீட்டில் பலருமே அவங்கள விரைவில் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் காலம் போக போக தான் அவங்களுடைய சில வார்த்தைகள் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு சிறிய குழப்பத்தை உருவாக ஆரம்பிக்கும். ஒருவர்கிட்ட சொன்னதை இன்னொருக்கிட்ட வேறு விதமாக சொல்லக்கூடிய பழக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால் குடும்பத்தில் உங்களுக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்த சின்ன கருத்து வேறுபாடுகள் மீண்டும் வெளியில் வர ஆரம்பிக்கும். முன்பு யாரும் கவனிக்காத விஷயங்கள் இப்போ பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கன்னி ராசிக்காரங்க பொதுவாக குடும்பத்தை மிகவுமே மதிப்பாங்க. அதனால் வீட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே உன் மனசை பாதிக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய இரவு நேரங்களில் அமைதியாக தூங்க முடியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு உடல் நலம் பிரச்சனைகள், சின்னதாக இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசாக கூட வாய்ப்பு இருக்குது. முதல்ல அது பெரிய விஷயமா தோன்றாது. ஆனால் அந்த நபரை கவனமாக பார்த்துக்கணும். உடனே சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் புதிய நபர்களை நம்பாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். எந்த ஒரு புதிய நபரையுமே வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க. மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய குடும்ப விஷயங்களில் அனுமதிக்காதீங்க. எல்லார்கிட்டையுமே கரெக்டாக லிமிட்டாக இருங்க. எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும். உங்களுடைய வெற்றி நாட்களாகவும் இருக்கணும். நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.